بسم الله الرحمن الرحيم. اللهم أنفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து எங்களுக்கு நன்மை செய்வாயாக. மேலும் எங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. நீங்கள் எப்போதாவது தொலைந்து போனது போல உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் எந்த பாதை சரியானது என்று தெரியாமல் நடப்பது போல, குழப்பமாக, உதவியற்ற நிலையில் இருட்டில் அலைவது போல. உங்களுக்குத் தெரியுமா, இந்த உணர்வை குர்ஆன் சரியாக விவரிக்கிறது? ஒரு உருவகமாக மட்டுமல்ல, நமது உலகத்தைப் பற்றிய உண்மையான, அதிர்ச்சியூட்டும் உண்மை. கடலின் ஆழமான பகுதிகள். சமீபத்தில் அறிவியல் உறுதிப்படுத்திய ஒன்று. இறுதிவரை இருங்கள். உங்கள் இருளில் ஒளியைக் கண்டறியவும், உங்கள் வாழ்க்கையில் தெளிவைக் கண்டறியவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த துஆவை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நீர்மூழ்கிக் கப்பல்கள் இல்லை, ஆழ்கடல் கேமராக்கள் இல்லை. ஆயினும் குர்ஆன் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை விவரித்தது. அல்லது அவர்களின் நிலை ஆழ்கடலில் ஏற்படும் பல இருள்களைப் போன்றதாகும். அதனை ஓர் அலை மூடுகிறது. அதற்கு மேல் மற்றோர் அலை, அதற்கும் மேல் மேகம். இப்படி பல இருள்கள் சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன. அப்பொழுது அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது. எவனுக்கு அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. அல் குர்ஆன். அறிவியல் இப்போது உறுதிப்படுத்துகிறது, 200 மீட்டருக்குக் கீழே மொத்த இருள். 1000 மீட்டரை விட ஆழமா இருள். வெளிச்சம் இல்லை. இது சில நேரங்களில் வாழ்க்கை போல் தெரியவில்லையா? பிரச்சனைக்குப் பிறகு பிரச்சனை, கவலைக்கு மேல் கவலை, அச்சங்களை விட சந்தேகங்கள், இருளுக்கு மேல் இருள். அறிவியல் விசித்திரமான ஒன்றைக் கண்டுபிடித்தது. உள் அலைகள் உள்ளன, மேற்பரப்பிற்கு அடியில் ஆழமாக. ஆம், அலைகளுக்கு அடியில் அலைகள். குர்ஆன் சொன்னது போலவே. இந்த அடுக்குகளுக்கு மேலே என்ன இருக்கிறது? மேகங்கள் சூரிய ஒளியைத் தடுக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக எந்த மனிதனும் இதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் குர்ஆன் அதை முதலில் வெளிப்படுத்தியது. இதை பற்றி யோசித்துப் பாருங்கள். கடல் அடுக்குகளைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கக்கூட முடியாத போராட்டங்களைக் கொண்டுள்ளது. வேலையில் மன அழுத்தம், எதிர்காலத்திற்கான பயம், உள்ளே மறைந்திருக்கும் வலி. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அதிகமாக மனம் சோர்வாக உணரும்போது, குழப்பமாக இருக்கும்போது, வாழ்க்கையின் இருளில் மூழ்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளி ஏற்படுத்துபவன். சூரா அன்-நூர். அல்லாஹ்வின் ஒளி இல்லாமல் வாழ்க்கை இருளாகவே இருக்கும். ஆனால் அவருடைய வழிகாட்டுதலுடன் ஆழமான கடலுக்கு கூட ஒரு வழி இருக்கிறது. துஆ செய்யுங்கள், குர்ஆனை தேடுங்கள், அல்லாஹுவை நம்புங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு இருளுக்கும் ஒளியைக் கொண்டு வருகிறார், உங்களுடைய இருளுக்கும் கூட. இது வெறும் பழங்கால ஞானம் மட்டுமல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் உண்மை. ஏனென்றால் அல்லாஹ் கண்ணுக்குத் தெரியாத கடல் ஆழங்களை விவரிக்க முடிந்தால், உங்கள் கண்ணுக்குத் தெரியாத கவலைகளில் அவர் நிச்சயமாக உங்களை வழிநடத்த முடியும். அவரிடமிருந்து எந்த மன அழுத்தமும் மறைக்கப்படவில்லை, கண்ணீர் மறைக்கப்படவில்லை, பயம் புறக்கணிக்கப்படவில்லை. எனவே இன்றிரவு இந்த துஆவை ஓதவும். யா அல்லாஹ், என் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் கண்களில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் செவிகளில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. இருளிலிருந்து உன் ஒளிக்கு என்னை வழி நடத்துவாயாக. ஆமீன். நீங்கள் அவருடைய ஒளியை உள்ளே அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடும். நபி யூனுஸ் அலைஹிஸலாம் அவர்களின் கதையை நினைவில் கொள்ளாமல் ஆழக்கடலின் இருள் பற்றி எப்படி பேச முடியும்? அவர் கடலில் மட்டுமல்ல, அதன் ஆழத்திலும் இருந்தார். ஒரு திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்
முழு இருளில் மூடப்பட்டிருந்தார். இருள் மீது இருள், இரவின் இருள், கடலின் இருள், திமிங்கலத்தின் உள்ளே இருள். ஆனாலும் அந்த இடத்திலிருந்தும், எந்த மனிதனும் உயிர் பிழைத்திருப்பதை நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்தும் அல்லாஹ் அவரது அழுகையை கேட்டான். லா இலாஹ இல்லா அன்தா சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. நீ தூயவன். நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாக இருந்தேன். சூரா அல் அன்பியா. அதுபோலவே அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். அவர் பாதுகாப்பாக கரைக்கு திரும்பக் கொண்டுவரப்பட்டார். எனவே அல்லாஹ் ஆழமான இருளிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கேட்க முடிந்தால், நீங்கள் எந்த இருளில் இருந்தாலும் உங்கள் குரலையும் கேட்க முடியும். நீங்கள் பயத்தில், துக்கத்தில், வருத்தத்தில், மனச்சோர்வில், மனவேதனையில் மூழ்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் நீங்கள் செய்யும் அழுகை ஒருபோதும் கேட்கப்படாமல் போகாது. யூனுஸின் துஆவை நேர்மையுடன் சொல்லுங்கள். மேலும் வெளிச்சம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் நம்ப முடியாத ஒன்றை குறிக்கிறது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? அந்த இரும்பு, உங்கள் இரத்தத்தில் உள்ள உலோகம், உங்கள் உடல், உங்கள் கார்களில் உள்ள இரும்பு விண்வெளியில் இருந்து வந்திருக்கலாம். நாசாவுக்கு முன்பே, அறிவியலுக்கு முன்பே குர்ஆன் அறிந்திருந்தது. அடுத்த எபிசோடை தவறவிடாதீர்கள். வானத்திலிருந்து இரும்பு, குர்ஆன் இரும்பு விண்வெளியில் இருந்து வந்ததை குறிப்பிட்டதா? இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.